நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ராமசாமி நகரைச் சேர்ந்தவர் கதிர்வேல் மகள் கலைச்செல்வி. பிஇ பட்டதாரி பெண்ணான இவருக்கும் வஉசி நகரைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் லோகராஜ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலித்து கடந்த 2016இல் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். வரதட்சணையாக 43 சவரன் தங்க நகைகள், ரூபாய் 2 லட்சம் ரொக்கம், பீரோ, கட்டில், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தம்பதியருக்கு 9 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் வரதட்சணையாக பணம் நகை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்தியதாக கலைச்செல்வி பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். லோகராஜ் விவாகரத்து வழக்கு தொடர்ந்த நிலையில் முதல் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளார். இந்த நிலையில் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்த லோகராஜ் புதுப்பேட்டையில் ஒரு வீட்டில் தனியாக இருப்பதாக முதல் மனைவிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து முதல் மனைவி கலைச்செல்வி புதுப்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு நேரில் சென்று கையும் களவுமாக பிடித்து கூச்சலிட்டு வீட்டிற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுப்பேட்டை போலீசார் கலைச்செல்வியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பூட்டை திறந்து லோகராஜ் வெளியே வரவழைத்தனர். அப்போது லோகராஜுடன் உள்ளே இருந்த பெண்ணுக்கும் முதல் மனைவி கலைச்செல்விக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. லோகராஜின் முகத்தில் ஓங்கி அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை போலீசார் சமாதானம் செய்து வைத்தனர். பின்னர் லோகராஜை போலீசார் புதுப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.